الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزوة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: به قال حدثنا موسى بن إسماعيل قال حدثنا وهيب قال حدثنا هشام عن فاطمة عن أسماء قالت: أتيت عائشة وهي تصلي. நான் ஆயிஷா இடத்துல வந்தேன். ஆயிஷா அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஃபகுல்து மா ஷானுன் நாஸ், மக்களின் நிலை என்ன, மக்களின் விஷயம் என்ன, இது தொழுகையின் நேரம் அல்லவே, என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குது? ஃபாஷாரத் இல ஸமா, வானத்தை நோக்கி இஷாரா செய்தார்கள். சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்குது என்கிற குறிப்பை கொடுக்க வானத்தை நோக்கி இஷாரா செய்தார்கள். ஃபைதன் நாசு கியாமுன், மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா சொன்னதுக்கு பின்னால் தான் நான் பார்க்குறேன், ஜனங்களும் கூட பள்ளிவாசலில் நின்று தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஃபகாலத், ஆயிஷா சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ். குல்து ஆயத்துன், ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கிறதா, அடையாளம் நடந்திருக்கிறதா என்று கேட்டேன். ஃபாஷாரத் பிராசிஹா, ஐ நாம், என்ன பாரு, ஃபாஷாரத் பிராசிஹா, தலையை கொண்டு இஷாரா செஞ்சாங்க, ஆம் என்கிற கண்ணோட்டத்தில். ஃபகுந்து, நானும் நின்று கொண்டேன். மற்றவங்கெல்லாம் தொழக்கூடிய அந்த இதில் ஆயிஷாவோடு சேர்ந்து நானும் நின்று கொண்டேன். ஹத்தா அலானியல் கஷ்யு, ஒரு விதமான மயக்கம் எனக்கு வந்துச்சு. கஷ்யு, மயக்கமுற்றேன். உஷார் இல்லாத மயக்கம்னு ஒன்று இருக்குது, மயக்கம் வரா மாதிரி தலை சுற்றுற மாதிரி தெரிகிறதுன்னு ஒன்று இருக்குது. இது உஷாரற்று என்ன நடக்குது ஏது நடக்குது என்கிற மயக்கம் அல்ல. இது என்ன காரணம்னா, ஜஅல்து அசுபு அலா ராசில் மா, நானே என் தலையில் தண்ணி எடுத்து ஊற்ற ஆரம்பித்தேன். அப்போ மயக்கம் வரா மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சா தானே
அவங்கள தலையில் தண்ணி ஊற்றிக்குவாங்க. மயக்கம் வந்து கீழே வந்து உஷாரை இல்லாமல் போயிருந்தால் மற்றவங்க தான் தண்ணி கிண்ணி ஊற்றுறது, தட்டி எழுப்புறதெல்லாம் இருக்கும். ஆகவே இந்த இடத்துல ஹத்தா அலானியல் கஷியு, மயக்கமுற்றேன் அல்லது மயக்கம் வரா மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஜால்து அசுப்பு அலா ராசில்மா, என்னுடைய தலையில் தண்ணீரை ஊற்ற ஆரம்பித்தேன். தொழுகை முடிஞ்சு, தொழுகை முடிந்த உடனே நபி அவர்கள் மெம்பரில் ஏறி பயான் செய்ய ஆரம்பித்தாங்க. பயானுடைய தொடக்கம் இப்படி இருந்தது: ஹமிதல்லாஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅஸ்னா அலைஹி, அல்லாஹுவை புகழ்ந்து துதித்து பாராட்ட ஆரம்பித்தார்கள். அடுத்த கால நபி சொன்னார்கள்: மாமின் ஷையின் லம் அகுன் உரீதுஹு இல்லா ரஅய்துஹு ஃபீ மகாமி ஹாதா. இந்த என்னுடைய இடத்திலே எல்லாம் எனக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் பார்க்கிறேன் சொன்னான். சொர்க்கம் முதல் கொண்டு, நார் முதல் கொண்டு, சொர்க்கம் மாமின் ஷையின் எந்த பொருளும் இல்லை, லம் அகுன் உரீதுஹு அதை எனக்கு காண்பிக்கப்பட்டு, இல்லார ஐத்துஹு அதை நான் பார்த்தே தவிர, ஃபீ மகாமி ஹாதா ஹத்தல் ஜன்ன வன்னார். ஊஹிய இலைய எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு பயான் தொடர்கிறது. நபி சொன்ன பயான்: அன்னக்கும் துஃப்தனூன ஃபீ குபூரிக்கும், நீங்களெல்லாம் உங்களுடைய கபறுகளிலே, மௌத்துக்கு பின் உண்டான ஆலமே பர்ஸகிலே சோதிக்கப்படுவீர்கள். மிஸ்ல அவ் கரீப லா அதரி ஐயதாலி, மிஸ்ல அவ் கரீப லா அதரி ஐயதாலி. மிஸ்ல போட்டு சொன்னாங்களா, கரீபு போட்டு சொன்னாங்களா? மிஸ்ல ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால் அல்லது கரீப ஃபித்னத்தி மசீஹி தஜ்ஜால், இது ஷக்குர் ராவி. மசீஹு தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை போன்று, மசீஹு தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுக்கு சமீபமாக ஏறக்குறைய அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபித்னாவுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீங்க. லாதரி ஐயதாலிக்க காலத் அஸ்மா, அஸ்மாயிடமிருந்து ரிவாய் செய்கின்ற ஃபாத்திமாவுக்கு தான் இந்த சந்தேகம். யாருக்கு இந்த சந்தேகம்? சொல்லு, யாருக்கு சந்தேகம் இது? தூங்குறீங்களா? அஸ்மாயிடமிருந்து ரிவாய் செய்கிற ஃபாத்திமாவுக்கு, ராவி தொடரப்பா மகள், அஸ்மாயிடமிருந்து யார் ரிவாய செய்கிறா? அந்த ஃபாத்திமா தான் சொல்கிறாங்க, மின் ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால் மிஸ்ல மின் ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால் அவ் கரீப மின் ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால். இதில் மிஸ்ல போட்டு சொன்னாங்களா அஸ்மா, கரீபு போட்டு சொன்னாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. இத்தாலு மா இல்முக பிஹாத ரஜுல், கபரிலே கேட்கப்படும், உட்கார், இந்த மனிதரை கொண்டு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மா இல்முக பிஹாத ரஜுலி
அம்மல் மோமின் அவில் மூக்கின் லாதரி ஐயஹுமா கால தஸ்மா. மூமின் என்ற சொல்லை பயன்படுத்தினார்களா, மூக்கின் என்ற சொல்லை பயன்படுத்தினார்களா, அஸ்மா எதை சொன்னாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. எல்லாம் ஒன்று தான். மூமினும் சொல்லுவார், இறை நம்பிக்கையுடைய அல்லது நல்ல உறுதி போன்ற ஈமானுடையவர் சொல்லுவார், ஓ முஹம்மதுன் ஓ ரசூலுல்லாஹ் ஜானா பில் பையினாத்தி வல் ஹுதா. இவர் முஹம்மத், இவர் அல்லாஹுடைய தூதர், எங்களிடத்தில் பையினாத்தை கொண்டு வந்தார், ஹுதாவை கொண்டு வந்தார். அஜபனாஹு, நாம் அவருடைய அழைப்பைக்கு பதில் கொடுத்தோம். வத்தபஅனாஹு, நாம் பின்தொடர்ந்தோம் அவரை. ஓ முஹம்மதுன் ஸலாத்தன். மூமின்கள்லாம் நல்ல கரெக்டாக பதில் கொடுத்து வெற்றி பெற்றுடுவாங்க. கபரில் கேட்கப்படுகின்ற கேள்வியில் யுகாலு நம் சாலிஹா, நல்ல முறையில் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கோ, நல்ல முறையில் சுகமாக இருந்துக்கங்க, வசதியாக. நம் என்பதுக்கு நேரடி அர்த்தம் தூங்குங்கன்னு அர்த்தம். இங்கே தூங்குதல் என்பது ஓய்வு எடுங்கள் என்பதை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் கபரில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் பார்த்தா எல்லாம் தூங்க மூஞ்சியாக இருக்கிறது இல்லை. நிறைய பேர் அவங்கவுங்க விருப்பத்தின்படி தானாகவே குரான் ஓதக்கூடிய நிலை, தஸ்பீ செய்யக்கூடிய நிலை, தொழக்கூடிய நிலை. அவங்களா கடமை இல்லை, தொழுகிறது கடமை இல்லை, அது கடமை இல்லை. அதனால் நம் சாலியாவுக்கு நல்ல முறையில் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கோ என்று சொல்லுவாங்களாம். தது அலிம்னா, நாம் தெரிந்திருந்தோம், நிச்சயமாக விஷயமாகிறது, குந்தல மூக்கினன் பிஹி, நீ அதை நம்பியவராகவே இருந்தாய் என்று உன்னை கேள்வி கேட்பதற்கு முன்பே எங்களுக்கு தெரியும், நீ பாஸ் ஆகிடுவேண்டு. ஓதி கொடுக்குறாங்க ஒரு வருஷ காலம் உஸ்தாதிகள், பரிச்சை வைக்கிறாங்க 6வது மாதத்தில். யார் பாஸ் ஆவாங்க, யார் சொல்லுவாங்க, யார் சொல்ல மாட்டாங்கன்னு முதல்ல தெரியும் உஸ்தாதுகளுக்கு. நீ சொல்லுவேன்னு எனக்கு முதல்லையே தெரியும், ஒழுங்காக பாடம் பார்த்தா தானே எனக்கு முதல்லையே தெரியும் நீ சொல்ல மாட்டேன்னு. உன்னை பற்றி உனக்கு தெரிய வைப்பதற்காகத்தான் பரீட்சை, மற்றவங்களுக்கு உன்னுடைய அத்தா அம்மாவுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் பரீட்சை. உன்னை பற்றி கூட உனக்கே தெரியும். சொல்லுவார்கள் அந்த வானவர்கள், கத அலிமுன்னா, நாங்கள் அறிந்திருந்தோம், நிச்சயமாக விஷயமாகிறது, குந்தல மூக்கினன் பிஹி. இந்த ஷருத்துடைய அல்ல, இது சகீலாவுடைய நூல். முஷத்ததா தக்ஃபீஃபாகி இஸ்மை போக்கிடுவாங்க. இன்னஹு குந்தல மூக்கினன் பிஹி, இன்னஹு. அம்மல் முனாஃபிக் அவில் முர்தாப் லா அத்ரி ஐயுதாலிக்க காலத் அஸ்மா. இதுலேயும் சந்தேகம். முனாஃபிக்குன்னு சொன்னாங்களா அஸ்மா, முர்தாபுன்னு சொன்னாங்களான்னு சொல்லி ரெண்டும் ஒன்று தான். சந்தேகத்துடன் இருந்தவன், சந்தேகத்துடன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தவன். யகூலு சொல்லுவான், லா அத்ரி, தெரியலையே யாருண்டு, இவர் யாருன்னு தெரியலையே. சமீபுன் நாச யகூலூன ஷையன், ஜனங்கள்லாம் எதையோ சொல்லுவதை நான் கேட்டேன்.
அப்படிப்பட்ட ஆள், பொய்யர், சூனியர், இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அது நானும் சொன்னேன். சமீத்துன்னாச யக்கூலூன ஷையன், மக்கள் எதை எதையோ சொல்ல நான் செவியிட்டு ஃபகுல்துஹு, அதை நான் சொல்லிவிட்டேன். ஆகவே இங்கே நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இமாம் புகாரி கொண்டு வந்தது அஷாரத் இல சமாயி, இதுதான் தலைப்புக்கு உண்டான ஆதாரம். மன் அஜாபல் ஃபுத்தியா பி இஷாரத்தில் எதி ஃபர்ராசி, அஷாரத்து பிராசிஹா, அஷாரத்து பிராசிஹான் இருக்கா இல்லையா, அதுதான் இந்த முத்தாபக்கத்தும் தர்ஜுமம். ஒவ்வொரு ஹதீஸ்லையும் நீ கட்டாயம் கண்டுபிடிக்கணும் இந்த தலைப்புக்கு இதில் எந்த லவ்ஸு ஆதாரம். பரீட்சைக்கு போனால் கூட உஸ்தாதில் கேட்பாங்க, இந்த தலைப்பில் போட்டிருக்கிறாரு, இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாரு, இந்த ஹதீஸுக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, என்ன முத்தாபக்கத்து இருக்குது என்றால் நீ என்ன சொல்லணும், அஷாரத்து பிராசிஹா ஐ நாம். இப்போ 18வது பேஜில் இருக்குது. அடுத்து தஹாரத்து பாடத்தில் 30லையும் வரும், 31லையும் வரும், 126ல் வரும், 144ல் வரும், 2 தடவை வரும். 144லே 165வது பேஜ், 342வது பேஜ். ஏட்டிசாம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது, 1082. அப்போ சூரிய கிரகண தொழுகையை பற்றி உண்டான பாடம். சூரிய கிரகண தொழுகையை பற்றி அந்த பாடங்கள்லையும் இது வரும். ஹிஜ்ரி 10 ரபீல் அவ்வல் மாதத்தில் நபி அவர்களுக்கு இப்ராஹீம் ஒரு மகன் இருந்தார். அவர் வஃபாத் ஆகிவிட்டார். எதிர்பாராத விதமாக அன்னைக்கு சூரிய கிரகணமும் கூட. சூரிய கிரகணம் அன்னைக்கு வஃபாத் ஆகிட்டார் இப்ராஹிம். உடனே அஸ்ஸலாத்து ஜாமியான்னு ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னாங்க. சூரிய கிரகண தொழுகைக்கு சஹாபாக்கள்லாம் ஒன்று கூடிட்டாங்க. ஒன்று கூடின உடனே நஃபிலான தொழுகையாக இருந்தாலும் ஜமாஅத்தோட தொழ வச்சாங்க. சொல்லுவாங்க, சூரிய கிரகணத்துக்கும் என்னுடைய மகனுடைய வஃபாத்துக்கு மத்தியில் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னா தெளிவாக சொல்லுவாங்க. அந்த காலத்துலாம் கிரகணம் ஏற்பட்டால் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் மௌத்தா போவாங்க, பெரிய அபாயம் ஏற்படம்லாம் ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டாங்க. மூட நம்பிக்கையெல்லாம் அறவே கூடாதுன்னு சொல்லி. இப்போ தொழுகை நடக்குது. அஸ்மா ஆயிஷாவை பார்க்க வராங்க. ஆயிஷாவுடைய அறைக்கு உள்ளால வந்தாங்க. பார்த்தா ஆயிஷா தன்னுடைய அறையில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பள்ளிவாசலில் ஜமாத் நடக்குது. பள்ளிவாசல் ஜமாத் நடக்கும்போது ஆயிஷா அவங்க அறையிலையும் நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பள்ளிவாசலை ஒட்டி தான் இந்த மாதிரி தான் இருக்கும். இது இருக்கா இல்லையா? இங்கே ஜமாத் நடக்குதுன்னா அந்த ரூமில் உள்ளவங்க என்ன செய்யலாம், தாராளமாக தொழுகலாம். பள்ளிவாசலை விட்டு தனியாக ஒரு இடைவெளி இருந்து, சந்து இருந்து, பொந்து இருந்து, பக்கத்து வீடாக இருந்தால் தொழக்கூடாது. பள்ளிவாசலோட இத்திசாலாக வீடு இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யலாம், தொழுகலாம். இப்போ ஆயிஷாவை பார்க்குறாங்க, தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பள்ளிவாசலில் பார்த்தா பெரிய கூட்டம் இருக்கிறது. இதை பார்த்து அஸ்மாவுக்கு பெரிய
ஒரு விதமான அச்சம் ஏற்பட்டுருச்சு. என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியலையே. அப்போ தான் பதில் சொல்கிறாங்க. வானத்தின் பக்கம் இஷாரா செஞ்சு சுப்ஹானல்லாஹ் சொல்லி, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறாங்களே, இதன் காரணமாக அஸ்மா கேட்டதுக்கு தொழுகையில் சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. வானத்தின் பக்கம் தலையை இஷாரா செஞ்சுருக்கிறாங்க. தொழுகையெல்லாம் ஃபசாதாக ஆகலை. அவங்க பேச இவங்க பதில் சொல்ல என்ற அடிப்படையில் சுப்ஹானல்லாஹ் சொல்லப்படலை. ஒரு தன்பீகுக்காக சொன்னாங்க. நான் தொழுதுகிட்டு இருக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சுப்ஹானல்லாஹ்னு சொன்னாங்க. வெளியில் இருக்கிறவங்க கேட்டு அதுக்கு பதிலாக சொன்னால் தொழுகை ஃபசாதாக போயிடும். தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை குறிப்பு காமிப்பதற்காக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாலும் என்ன செய்யாது. இப்போ நம்மெல்லாம் கையை கட்டிக்கிட்டு நின்று தொழுதுகிட்டு இருக்கிறோம். பார்க்குறவங்களுக்கு தொழுகிறதாக தெரியும். ஆனால் இமாம் மாலிக் போன்ற மதஹ்புக்காரங்கள்லாம் கையை விட்டுட்டு தான் நிற்பாங்க. சும்மா சாதா நிற்கிற மாதிரி தான் தெரியும். ஆக வெளியே இருக்கக்கூடிய யாராவது ஒரு சும்மா நிற்கிறார் போல் இருக்குன்னு சொல்லி அவர் பேச ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றார். வெறும் அலைக்கும் அஸ்ஸலாம்னு சொன்னால் தொழுகை ஃபசாத். நான் தொழுதுகிட்டு இருக்கேன் என்பதற்காக வேண்டி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், தொழுகை ஃபசாதா. வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது கேட்டு அதற்கு நீ பதில் சொன்னால் தொழுகை ஃபசாதாக ஆகிடும். நீ தொழுது கொண்டு இருக்கிறாய் என்பதை தன்பீஹ் செய்வதற்காக இந்த மாதிரி தஸ்பீஹுடைய வார்த்தையை பயன்படுத்தினா தொழுகை என்ன செய்யாது, ஃபசாதாக ஆகாது. மாமின் ஷையின் லம் அகுன் உரீதுஹு இல்லா ரஅய்துஹு. நபி அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. தொழுது கொண்டிருக்கிறாங்க. முன்னால் சோறுலையோ ஒரு திரையிலையோ என்னென்ன நடக்கும், ஏது நடக்கும், மறு உலகத்தில் எப்படி இருக்குது, நரகம் எப்படி இருக்குது, சொர்க்கம் எப்படி இருக்குது என்பதை எல்லாம் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அல் ஜன்னத்து வன்னார், அல் ஜன்னத வன்னார, அல் ஜன்னதி வன்னாரி. 3 யாராவது இங்கே கொடுக்கலாம். ஹட்டாவை இபுத்திதாயான்னு சொன்னால் அல் ஜன்னத்து வன்னாரு. ஹத்தா அத்துஃபுடைய ஹத்தான்னு சொன்னால் அல் ஜன்னத வன்னார. ஹத்தா ஜர்ருடைய எழுத்தில் இருக்குதுல்ல, அந்த ஹத்தான்னு சொன்னால் ஜர், ஜன்னதி வன்னாரி. சொல்லு. இப்திதாவுடைய ஹத்தா அல் ஜன்னத்து வன்னாரு, அத்துஃபுடைய ஹத்தா வன்னார, ஜர்ருடைய ஹத்தா அல்லதி வன்னார். நபி அவர்களுக்கு முன்னால் உண்டான எல்லா தடுப்புகளும் நீக்கப்பட்டு சொர்க்க நரகெல்லாம் காமிக்கப்பட்டது. எப்படி மேராஜில் காஃபிர்கள்லாம் சந்தேகப்பட்டு என்ன இருக்குது, ஏது இருக்குது, எத்தனை தூண் இருக்குது, எத்தனை குப்பா இருக்குது என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்தானோ, உடனே எல்லா தடுப்புகளையும் நீக்கி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இங்கேயும் எல்லாத்தையும் காண்பித்த மாதிரி இங்கே உலக ரீதியில் உண்டான தடுப்புகள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக பார்க்கற மாதிரி ஒரு காட்சி ஏற்படுத்தி தந்துட்டான். சில ரிவாயத்தில் எப்படி இருக்கிறது, எங்கே தொழுதாங்களோ அந்த தொழுத இடத்துல ஒரு சுவர் இருந்துச்சு. அந்த சுவரில் எல்லாம் படங்களாக காண்பிக்கப்பட்டன என்ற ரிவாயத்தும் இருக்கிறது. நேரடியாகவே ஹக்கீகத்தன் அதை பார்த்து பார்த்து சொன்னாங்க என்ற ரிவாயத்து இது. சில ரிவாயத்தில் அப்படியே படங்கள் ஓடியது.
திரையில் ஓடுற மாதிரி. அப்போ மேராஜுடைய இரவில் பார்த்தது இருக்கிறது, அது வேற. இங்கே மக்காமி ஹாதாங்கிறாங்க. அந்த நிகழ்வு வேற, இந்த நிகழ்வு வேற. அது மேல் உலகத்துக்கு போய் மலக்கூத்துக்கு போய் அங்கே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இது இந்த பூமியிலேயே இருந்து கொண்டு பார்க்குறாங்க. இதான் மக்காமி ஹாதா. சொர்க்கமும் நரகமும் இப்பொழுதே இருக்கிறது. உலகமெல்லாம் அழிந்து மறு உலகம் உண்டாகி தீர்ப்பெல்லாம் ஏற்பட்ட பின்பு சொர்க்கத்தை உண்டாக்கி ஒரு கூட்டம் அதற்கு, நரகத்தை உண்டாக்கி ஒரு கூட்டம் இதற்கு. அப்படியெல்லாம் இல்லை, இன்றைக்கே சொர்க்கம் இருக்கிறது. குர்ஆனுடைய ஆயாத்துகள்லாம் நிறையா இருக்குகிறது சொர்க்க உலகத்தை பற்றி. இப்போ சொர்க்கம் இருக்குன்னா எங்கே இருக்குது, எந்த நாட்டில் இருக்குது, எந்த பகுதியில் இருக்குது என்கிற கேள்வியெல்லாம் பித்துக்குளித்தனமான கேள்வி, அது பைத்தியகாரத்தனமான கேள்வி. ஏனென்றால் புவியியலில் உலகம் பூராமல் படம் போட்டு அமெரிக்கா எங்கே இருக்குது, அந்த மலை எங்கே இருக்கிறது, இந்த கடல் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் யாருடைய ஆய்வுக்கும் சொர்க்கம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இது இன்னொரு உலகத்துடைய விஷயம். இது இந்த உலகத்துடைய ஒரு ஜுசுவாக இருந்தால் தானே விஞ்ஞானிகளுக்கு தெரிகிறதுக்கு. ஆக உலகம் பூரா சட்டை போட்டு தேடினாலும் சரிதான், இந்த உலகத்தில் என்ன செய்யாது, கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பூரா ஜியோகிராஃபி, இதெல்லாம் இந்த உலகம் சம்பந்தமானது தான் இங்கே இருக்கிறது. இந்த உலகம் ஒன்று, பர்சக் ஒன்று, ஆகிரத் ஒன்று, 3 உலகம் இருக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த உலகம் மூத்தா போனதுக்கு பின்னால் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய உலகத்துக்கு பேர் பர்சக். அதுதான் கபருன்னு சொல்லுவாங்க. கபூரில் வேதனை நடக்கிறது என்று சொன்னால் பர்சக்கில் வேதனை நடக்கிறதுன்னு அர்த்தம். குடிகார பயலை ஒரு முஷ்ரிக்கை கபூரில் அடக்கிட்டு நாளை காலையில் போய் தோண்டி பார்த்தா அங்கே ஒரு வேதனையும் இருக்காது, படுத்து தான் கிடப்பான், எல்லாம் படுத்து கிடக்கிற மாதிரி. அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, கபருடைய வேதனைலாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. நாங்கள்லாம் எத்தனையோ கபரை நோண்டி பார்த்துட்டோம். கஃன் துணி திருடுவதற்கெல்லாம் நிறைய பேர் தோண்டுவாங்க. கஃன் துணியை மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு நெருப்பம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆக கபருடைய வேதனை என்றால் ஆலமே பர்சக்கில் ஏற்படக்கூடிய வேதனை. அதுவும் இல்முல் கைபுல உள்ளது. இந்த உலகத்தில் இருந்து கொண்டு புலன்களால் புரிய முடியாத ஒரு வஸ்து அது. ஆக துன்யா, பர்சக், ஆகிரத், அது அதற்கும் தனித்தனி கானூன்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தில் உட்காந்துக்கிட்டு அடுத்த உலகத்தை பற்றி கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அது புரிய முடியுமான்னு புரிய முடியாது. இந்த உலகத்திலேயே நிறைய உலகம் இருக்கிறது. கால்நடைகளின் உலகம், ஆலமே ஹைவானாத். மனிதர்களுடைய உலகம், நமக்குன்னு ஒரு உலகம் இருக்கிறது. கால்நடைகளின் உலகம் இருக்கிறது. நம்முடைய உலகத்தில் நாம் சாப்பிட்றோம், உழைக்கிறோம், தூங்குகிறோம், ஓய்வு எடுக்கிறோம். இது சம்பந்தமாக ஒரு மாடு இடத்துல போய் மனிதர்கள்லாம் உங்களை சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு தூங்குறாங்க, எல்லாம் சுகம் தர்றாங்கன்னு சொன்னால் மாட்டுக்கெல்லாம் தெரியாது. அந்த உலகம் அது வேறு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனித உலகத்தை பற்றிய கால்நடைகளுக்கு தெரியாது. ஆனால் மனிதர்களுக்கு அறிவு கொடுத்திருப்பதின் காரணமாக அந்த மாடு சாப்பிட்டா அந்த சாப்பாடை செரிமானமாகுவதற்கு அது எப்படி அசை போடுகிறது, அது எப்படி சாணியாக ஆகிறது, மூத்திரமாக ஆகிறது என்றெல்லாம் இவன் கண்டுபிடிக்கிறானே தவிர இவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு அந்த ஆலமே ஹைவானாத்து இருக்கிறதே அவைகளுக்கெல்லாம் உங்களை பற்றின என்ன செய்யாது, ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி தான் ஆலமே பர்சக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு கற்பனை செஞ்சுக்கிட்டு அப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஆலமே பர்சக்கில் அவுலியாக்கள்லாம் ஹயாத்தாக இருக்கிறாங்க,
அப்படின்ற உடனே நம்ம சோறுங்கிற மாதிரி சோறுங்கிறாங்க, நம்ம செய்கிற மாதிரி செய்கிறாங்க, நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அந்த உலகமே வேறு. இங்கே இதை வச்செல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேஸெல்லாம் பிடிக்கக்கூடாது. இப்போ தஜ்ஜாலுடைய ஃபித்னா மாதிரி கரீப ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் என்று நாம் சொன்னோம். தஜ்ஜாலுடைய ஃபித்னா ரொம்ப பெரிய பயங்கரமானது, ரொம்ப பெரிய தாக்கத்து பவர் உடையவன். நிறைய பேர் ஏமாந்து போய் அங்கே குஃபுரில் ஆகிடுவாங்க. அதே மாதிரி கபருலையும் நிறைய பேர் மாட்டிக்குவாங்க, வசமாக மாட்டிக்குவாங்க. மா இல்முக்க பிஹாதர் ரஜுல், மா இல்முக்க பிஹாதர் ரஜுல், இந்த பிஹாதர் ரஜுல் இந்த மனிதரை கொண்டு, இந்த மனிதரை கொண்டு, இந்த ஒரு தாத்தை கொண்டு, இந்த ஹாதாவை கொண்டு நோக்கம் என்ன? நேரடியாக ரசூலுல்லாஹை காண்பித்து இதோ இந்த மனிதரை கொண்டு என்று சொல்லுவாங்களா, அல்லது ரசூலுல்லாஹை பற்றி குறிப்புகள் கொடுத்து இந்த மனிதரை பற்றி சொல்லுவாங்களா என்கிறதெல்லாம் இதில் இஃப்திலாஃபான விஷயமாக இருக்கிறது. சில பேர் சொல்கிறாங்க, இவர் கபூருக்கும் ரசூலுல்லாவுடைய கபூருக்கும் மத்தியில் உண்டான தடைகளை அகற்று ரசூலுல்லாஹை ரசூலுல்லாஹ் அங்கே தான் இருப்பாங்க, இங்கெல்லாம் வரமாட்டாங்க, அங்கே தான் இருப்பாங்க. இந்த கபூரில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்க இவர் ரசூலுல்லாஹ்னு சொல்லி. இது ஒரு கருத்து. இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் விவரமாக அந்த கிதாபுல் ஜனாயிஸ்னு வரமா இல்லையா, கபருடைய அங்கே தான் விவரமாக சொல்ல முடியும். ஆதாவுடைய முஷாருன் இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா இல்முக பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கேள்வி. நான் நம் சாலிகன் என்பதற்கு ஓய்வு பெறுங்கள்னு சொன்னேன். ஆனால் அசல் அர்த்தம் தூங்குங்கன்னு அர்த்தம். ஏண்டா மௌத்தா போனவங்களுக்கும் ஏதோ சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதுற திலாவத் சில பேர் தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம தொழுகை முக்கல்லஃப், அவங்க தானாகவே தொழுகிறது. சில பேர் சொல்லுவாங்க அதில் தான் தொழுகைலாம் கடமை இல்லைங்க. கடமை இல்லை, அது அவங்களாக விரும்பி அதன் மீது உண்டான ஆர்வத்தின் காரணமாக இன்பம் கண்டு, சொர்க்கலோகத்துடைய இன்பம் கண்ட மாதிரி தொழுகையில் அவங்களுக்கு இன்பம் ஏற்பட்டணும், அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத் நபி கூட சொல்லியிருக்கிறாங்க. பாபு தஹரீலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃத் அப்துல் கைஸ் அலா அன் யஹ்ஃபதுல் ஈமான வல் இல்ம வ யுக்பிரு மன் வராஅஹும் وقال مالك بن الحويرث قال لنا النبي صلى الله عليه وسلم ارجعوا إلى أهليكم علموهم. அப்துல் கைஸ் தூதுக்குழுவினர்கள், அவர்களுக்கு நபி அவர்கள் தூண்டுதல் செய்தார்கள், ஈமான பாதுகாத்துக்கோங்கோ, எல்மை பாதுகாத்து கொள்ளுங்கள், பின்னால் உங்களுக்கு அப்பால் இருப்பவர்களுக்கு செய்தி சொல்லுங்கள், உங்களோட வச்சுக்காதீங்க மட்டும். மாலிக் இப்னு ஹுவைரிஸ் சொல்கிறாங்க, நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க, இர்ஜிஊ இலா அஹ்லீக்கும். இப்போ என் மஜ்லிஸில் இருந்தீங்க, என்னோடு இருந்தீங்க, நான் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்குறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் அல்லிமோகம் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இதுக்கு முந்தி உள்ள பாபுல இஸ்திஃப்தா ஃபத்வா, இந்த பாபு என்ன சொல்கிறது? கற்றுக்கிற விஷயத்தை நல்லா விளங்கி கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கிட்டு மறந்துடாதீங்க, நல்ல பாடமாக்கி கொள்ளுங்கள், தெரிஞ்சது போதும்னு சொல்லி இருந்துடாதீங்க, மற்றவங்களுக்கு அதை எடுத்து கூறுங்கள் என்பன போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த ரபத்து கிடச்சி போச்சு.
அப்போ இல்மை கற்றுக்கொண்டதற்கு பின்னாலே தாலீம் செய்வது, தப்லீக் செய்வது கட்டாயம். அதில் பொடுப்போக்காக இருக்கக்கூடாது. கற்றுக் கொடுக்கக்கூடிய மாலிம்கள் மாணவர்களுக்கு ரெண்டு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். ஒன்று, எதை படிக்கிறாங்களோ, எதை கற்றுக்கிட்டாங்களோ அதை நல்ல முறையில் பாடமாக்கிக்கணும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறக்கூடாது. மனதில் நல்லா பதிய வைக்கணும். முக்கியமான பாயிண்ட் முதல்ல. ரெண்டாவது, தன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஒவ்வொரு உஸ்தாதுடைய கடமை மாணவர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயத்தை பாடமாக்கி கொள்ளணும், அடுத்த நபர்களுக்கு எடுத்து சொல்லணும். பிஹி கால ஹதஸனா முஹம்மது இப்னு பஷார் قال حدثنا غندر قال حدثنا شعبة عن أبي جمرة قال كنت أترجم بين ابن عباس وبين الناس. அதெல்லாம் வந்திருக்கிறது. இப்னு அப்பாஸ் அவர்களுக்கும் மக்களுக்கும் மத்தியிலே நான் மொழிபெயர்ப்பாளனாக இருந்தேன். இன்னொரு நாட்டில் போயிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸுக்கு அந்த நாட்டுடைய மொழி தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அரபியும் தெரியும், அந்த மொழியும் தெரியும். ஜனங்க என்ன சொல்கிறாங்க என்று நான் இப்னு அப்பாஸ்கிட்ட சொல்லுவேன். இப்னு அப்பாஸ் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு ஜனங்கள்கிட்ட சொல்லுவேன். ஃபகால இன்ன வஃத் அப்துல் கைஸ் அத்தவுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தூது குழுவினர்கள் நபியிடம் வந்தாங்க. மனில் வஃது மனில் கௌம் என்று நபி கேட்டாங்க. யார் வராங்களோ அவங்கள முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர்கள் சொன்னாங்க, ரபியா வம்சத்தினர்கள் நாங்கள். கால மர்ஹபன் பில் கௌம் மர்ஹபன் பில் வஃது கைர ஹசாயா வலா நதாமா. சொல்லிட்டோம் தானே இதுக்கெல்லாம் விவரங்கள். காலு இன்னா நஅதீக மின் ஷுக்கத்தின் பஈதா. நீண்ட தொலை தூரத்திலிருந்து நாங்கள் உங்களிடம் வருகின்றோம். வபைனனா வபைனக ஹாதல் ஹய்யு மின் குஃபாரி முதர் காஃபிர்களிலிருந்து இந்த கூட்டத்தினர், இந்த குடும்பத்தினர் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருக்கிறாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருக்குது. எங்களை கண்டால் சும்மா விட மாட்டாங்க, வெட்டுவாங்க, குத்துவாங்க. வலா நஸ்ததி ஓ அந்நாத்தியக இல்லா ஃபி ஷஹரின் ஹராமின். வருஷத்தில் 4 மாதம் புனிதமான மாதம், அதில் தான் நாங்கள் வர முடியும். ஏனென்றால் அந்த அரபு நாட்டு மக்கள் யாரையும் அடிக்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. எனவே முருநாபி அம்ரின் சில விஷயங்களை எங்களுக்கு கட்டளையிடுங்கள். நுஹ்பிரு பிஹி மவரானா. எங்களுக்கு அப்பால் இருப்பவர்களுக்கு அதை நாங்கள் சொல்லிவிடுகிறோம். நதுகுலு பிஹில் ஜன்னா. சொர்க்கலோகத்தில் அதை கொண்டு நாங்கள் நுழைந்து விடுகிறோம் என்று சொன்னாங்க. அமரஹும் பி அர்பைன் நஹாஹும் அன் அர்பைன். 4 விஷயத்தை கட்டளையிட்டார்கள், 4 விஷயத்தை தடுத்தார்கள். அமரஹும் பில் ஈமானி பில்லாஹி வஹதஹு. முதல் கட்டளை இது தான். அடுத்து ஹல் தத்ரூனமல் ஈமானு பில்லாஹி வஹதஹு. தெரியுமா ஈமானு பில்லாஹி வஹதஹுண்டா என்ன? காலு அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். தெரியாது, நீங்களே சொல்லுங்கள் என்றார்கள். கால ஷஹாதத்து அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அல் ஈமானு பில்லாஹி வஹதஹுன்னு சொன்னால் வெறுமனே அல்லாஹுவை ஏற்றுக்கிறதுக்கு பேர் அல்ல, அல்லாஹுவை தவிர இலாஹ் இல்லைன்னு சொல்லிட்டு முஹம்மது ரசூலுல்லான்னு சொன்னால் ரெண்டுக்கும் சேர்த்து தான் ஈமானு பில்லாஹ். ரெண்டுக்கும் சேர்த்து இகாமு ஸலா, ஈதாஉ ஸகா, ஸௌமு ரமலான், தூத்துல் ஹுமுஸ மினல் மக்னம். கனிமத்து பொருளிலிருந்து 5இல் ஒரு பாகத்தை நீங்கள் கொடுத்து விட வேண்டும். பைத்துல் மாலுக்கு, பொது நிதிக்கு. வனஹாஹும் அனி துப்பா. சுரை கொடுக்கையிலிருந்து தடுத்தார்கள், பயன்படுத்தக்கூடாதுண்டு. ஹன்தம், மண் சாடியையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடுத்தாங்க. முஸஃபத், தார் பூசப்பட்ட பாத்திரங்களையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க.
ஷூபா சொல்றார், உபமா கால அந்நகீர். சில நேரங்களில் நகீர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, சில நேரங்களில் முக்கையர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நக்கீர் என்றால் மரப்பி பாயிண்ட் அர்த்தம், முக்கையர் என்றால் முசஃபத்துக்கு பகரமாக முக்கையர் என்று. இந்த 4 பாத்திரங்களும் அதை பார்த்தாவே போதை வந்துடும். அதில் சாமான குடிக்கிறதுக்கு முந்தி அந்த அளவுக்கு நல்ல ஊறி போயிட்டாங்க, கண்ணாலேயே பார்க்காதீங்கன்னு ஆரம்ப கட்டத்தில் சொன்னாங்க. இதெல்லாம் பிற்காலத்தில் மன்சுகா ஆயிடுச்சு. குடிக்கிறது தான் ஹராம். குடிக்கக்கூடிய அப்போ தயாரிக்கப்பட்ட அந்த பாத்திரங்கள்லாம் அது இப்போ ஹராம் இல்லைன்னு சொல்லி அது வேறு விஷயம். ஏஹலூஹு எல்லாத்தையும் சொல்லி முடித்து நல்லா பாடமாக்கிக்குங்க. நான் சொன்ன விஷயன்ட்ட பாயிண்ட்டாக ஏஹலூஹு பாடமாக்கிக்குங்க. அஹ்பிருஹு மவராக்கும், உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு போய் சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.